எனக்கு பன் பட்டர் ஜாம் சாப்பிடுற பழக்கம் இருக்கு. எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? இதுல 2 அம்மாக்கள் வருவாங்க. ஸோ அம்மாக்கள மிஞ்சி எதுவுமே இல்ல அப்படின்னு இந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு ஓகே கிட்ஸுகளுக்குலாம் ரொம்ப பிடித்த படமா இருக்கும். The moral of the story என்னன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட நம்ம லைஃப் ஃபுல்லா வாழ முடியும். அதுக்காக லவர்ஸ் அவசியமே இல்லை. என் பொண்ணா நடிச்சிருக்கா ஆத்யா. ஸோ ஆக்சுவலா ஷூட்டிங்கே வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல. பண்பற்ற ஜாமோட ப்ரிவியூவில் இருக்கோம் எல்லாருமே. இது வந்து நான் ரிவ்யூ சொல்றத விட மற்றவங்க சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் ராஜுவோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால நான் படம் ஃபுல்லாக ராஜு தான் பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தேன். ஸோ அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் பிக் பாஸ்ல வந்து அவனை பார்த்துருப்பீங்க. இதில் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மாதிரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அண்ட் இதுல 2 அம்மாக்கள் வருவாங்க. ஸோ அம்மாக்களை மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர். உட்காந்துட்டு ஜாலியா பாப்கார்ன் சாப்பிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு சிரிச்சுட்டே என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு படம். ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க, என்ஜாயபிளா இருக்கும். வணக்கம். நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. என்ன படத்தை பார்த்து முடிச்சாச்சு. படத்தை பார்த்துட்டோம். மிக சிறப்பாக இருக்கு. 2K கிட்ஸுகளுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த படமா இருக்கும். கண்டிப்பா ராஜு வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காப்புல. தம்பிக்கு வந்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய கதைகள் பண்ணணும். வணக்கம். படம் பார்த்தோம். லைக் நான் நினைச்ச ஒரு ஃபுல் அவுட் காமெடி இருக்கும், அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி நினைச்சேன். ஆனா செகண்ட் ஹாஃப் பப்பு பயங்கரமா கலக்கிட்டான். அண்ட் தென் ராஜு ஒரு இந்த மாதிரி ஒரு இமோஷனல் சைட் பாக்குறது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்பவுமே செட்ல குக் கோமாளி செட்ல ஒரு ஃபன் ராஜு தான் பார்த்திருக்கோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ராஜு பார்த்தது. ஆனா இப்போ தெரிஞ்சது செட்ல கதை சொல்லுவானே, அதெல்லாம் இங்கல இருந்து தான் வந்தது. அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட்ல கொஞ்சம் கண் எனக்கு கலங்கிச்சு. அண்ட் இது the moral of the story என்னன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட நம்ம லைஃப் ஃபுல்லா வாழ முடியும். அதுக்காக லவர்ஸ் அவசியமே இல்லை. அதுதான் ஒரு மாரல். அண்ட் நானும் பர்சனலி அதை பயங்கரமா பிலீவ் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் ஐம் லக்கி எனஃப் டு வாட்ச் திஸ் மூவி. அண்ட் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் போகுது. ஆல் தி பெஸ்ட் டு ராஜு அண்ட் த ஹோல் டீம். தேங்க்யூ. வணக்கம். ராஜு போயிட்டீங்களே. நம்ம ராஜு நம்ம 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் சரிங்களா. நம்ம குக் வித் கோமாளில வரோம். அண்ட் சேர்த்து சமைக்கிறோம். அந்த மாதிரி வேலை பண்ணுவோம். பட் ராஜு பாக்குறதுக்கு இன்னைக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இந்த படம்ல ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். கம்ப்ளீட் ஒரு நான் பார்க்குறது ராஜு குக் வித் கோமாளில உண்மை. தட்ஸ் a different person altogether. But in the movie, the way he has acted, the way he has got together his emotions and everything. ஏன்னா அவன் பாக்குறது பேசுறது ரொம்ப காமா கம்போஸ்டா. பட் இங்க படம்ல டயலாக் டப்பு 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 அடிக்கிறீங்க. சூப்பரா இருந்துச்சு. அண்ட் it was really nice. Felt really good as a brother, as a friend. எனக்கு செம்ம சந்தோஷம். அண்ட் it's a feel good movie. வாங்க பாருங்க ப்ளீஸ். ராகவோடைய ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன்ல, ரெயின் ஆஃப் ஆரோஸோடைய ப்ரொடக்ஷன்ல பன் பட்டர் ஜாம் செம்ம ட்ரீட்டா இருந்தது. வி ஜஸ்ட் வாட்ச்ட் இட். ஹீரோயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என் பொண்ணா நடிச்சிருக்கா ஆத்யா. ஸோ ஆக்சுவலா ஷூட்டிங்கே வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல. ஐ லவ் ஒர்க்கிங் வித் சரண்யா மேம். ரொம்ப நல்ல அந்த ஒரு ஈக்குவேஷன் இருந்தது எங்களுக்குள்ள. அண்ட் ராஜு கலக்கிட்டடா செம்ம. வெரி நைஸ். இட்ஸ் வெரி நைஸ் ஃபீல் குட் கமிங் ஆஃப் ஏஜ் மூவி அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா அந்த நியூவன்ஸ் உன்னுடைய கேரக்டர் ஆர்க், அது ஒவ்வொருத்தருக்குமே அந்த கேரக்டர் ஆர்க் வந்து அந்த growth எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. You've done a great job. The girls are looking so pretty and they've done such a wonderful job, and all the 3 guys had good scope. Raju semma. The comical aspects நல்லா work out ஆயிருக்கு. And your performance has come out so well. I'm so happy for you. Your debut is like செம்ம. ஸ்டார் ரைட்டர் ஸ்டார் தான், இன்னும் பெரிய ஸ்டார் ரைட்டர்னு வச்சுக்கோ. Happy for both the girls and thank you so much. நல்ல ஒரு என்டர்டெய்னர், ஒரு கியூட்டான ஒரு மூவி, கமிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம். அண்ட் நல்ல சிரிப்பும் இருக்கு. அண்ட் ஆக்சுவலா 2 மதர்ஸ்க்கும் கூட நல்ல ஸ்கோப் இருக்கு. ராகவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்க இயக்குனர், ரைட்டர் இயக்குனர். ஸோ டெபியூ மூவி மாதிரி இல்ல ராகவ். யுவர் ரைட்டிங் இஸ் வெரி ஸ்ட்ராங். லவ் யுவர் ஒர்க். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப கியூட்டான ஃபிலிம். ப்ளீஸ் கம் டு தி தியேட்டர்ஸ், வாட்ச் அண்ட் என்கரேஜ் அஸ். ரொம்ப ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்ட். ஆக்சுவலி என்னோட டெபியூ மூவி தான்.
சாரி. ஸோ எல்லாருமே பார்த்து பிடிச்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான மொமெண்ட் ஆக்சுவலி. இங்க எல்லாரு கூடயும் நடிக்க முடிஞ்சதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் வந்தீங்க, எல்லா செலிபிரிட்டிஸ் வந்தீங்க, எல்லா இன்ஃப்ளூயன்சஸ் எவ்ரிவன். ரொம்ப நன்றி நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்ரிபடி லவ் த ஃபிலிம். எனக்கும் பர்சனலா ஐம் வாட்சிங் இட் செகண்ட் டைம். எல்லா விஷயம் கனெக்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபிலிம். பிகாஸ் நிறைய மெசேஜஸ் இருக்கு. பேரண்ட்ஸ்க்கும் பிடிக்கும், ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கும். டெஃபினெட்லி வாட்ச். ரிலீசிங் ஆன் 18 July. யூ வில் டெஃபினெட்லி லைக். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பன் பட்டர் ஜாம் ரொம்ப நல்ல ஒரு ஃபுல் காமெடியா போயிட்டு இருக்கு. படம் ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் ராஜு வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல பார்த்த மாதிரியே இருக்கு. நிறைய காமெடி எல்லாம் அவன் பேசுறது திட்டுறதுலாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி த மதர் கேரக்டர், போத் த மதர் கேரக்டர்ஸ் அமேசிங் ஜாப். நம்ம எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி அம்மா இருக்காங்க. எல்லார் வீட்லயும் நம்ம மாதிரி அந்த மாதிரி அம்மா வந்து நம்மள இது பண்ணு அது பண்ணு அதுன்னு சொல்றாங்க. ஸோ வீட்டுல நடக்கிற விஷயம் பாக்குற மாதிரியே இருக்கு. இட்ஸ் வெரி நைஸ். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ எவ்ரிவன், நான் ஆனந்தி பேசுறேன். இன்னைக்கு பன் பட்டர் ஜாம் அது பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். ஐ லவ் த ஃபில்ம் யார், சீரியஸ்லி. ராஜுவோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்ல. ராஜு தெரியும், இந்த டைமிங் கவுண்டர்ஸ்லாம் பண்ணுவாப்ல, காமெடி பண்ணுவாப்ல, அதெல்லாம் தெரியும். பட் ஒரு ஹீரோவா வந்து எவ்வளவு தூரம் கேரி பண்ண முடியுங்கிற டவுட் இருந்தது எல்லாருக்குமே. பட் இது வந்து பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்ல. ஹி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஒரு ஹீரோக்கு உண்டான எல்லா விஷயமும் இருக்கு. அதாவது காமெடி, ஆக்ஷன் வேற திடீர்னு பண்றாரு, அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. தட்ஸ் த திங். அண்ட் சென்டிமெண்ட் ஆல்சோ பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த காமெடி, அப்பா, அந்த ரெண்டு மதுரும், சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம், ஓ மை காட், ரெண்டு பேரும் கலக்கிட்டாங்க. அண்ட் மியூசிக் ரொம்ப புதுசா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஐ ஆக்சுவலி லவ்ட் இட். மொத்தத்துல சொல்லணும்னா டிரெக்டர் வந்துட்டு பயங்கரமா பின்னிட்டாரு. ஸ்கிரீன் பிளே வாஸ் வெரி ஃபாஸ்ட். இன்டர்மிஷன்ல வந்துட்டு ஜாம்ட் அப்படின்னு போட்டாங்கல்ல, ஸோ ரொம்ப கியூரியஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஐ ரியலி லவ்ட் இட் சோ மச். அண்ட் எனக்கு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. ஸோ பன் பட்டர் ஜாம் ப்ரீமியர் ஷோல இருந்து வந்திருக்கா. ஸோ ராஜு ஹஸ் டன் அமேசிங் ஜாப். ஸோ ராஜு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அண்ட் ராஜு நாங்கள் பிக் பாஸ் ஸ்கூல்ல இருந்து பார்த்துட்டே இருந்தாலும் கூட இருந்தோம். ஸோ எனக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இல்லை. பிகாஸ் ஹீ லிவ் தட், அந்த கேரக்டர் எல்லாமே, அந்த காமெடியா இருக்கட்டும், எல்லாமே அமேசிங்கா இருந்துச்சு ராஜு. And background score and music, Nivas K. Prasanna has done an amazing job. So, and the over moment I was enjoying. And guys, I just want to tell one thing. So, எனக்கு பிடிச்சது பிடிக்கல or வேற யாருக்கும் பிடிச்சது பிடிக்கல, do not take that into mind. So, movie கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. It's an amazing feel good movie. So, without any expectation, just அந்த ஒரு 2.5 to 3 hours, you can just live that moment. So, that's what I want to say. Thank you. And I forgot to say one thing. So, நாளைக்கு எங்க படமும் வருது, trending. So, அதுல நான் ஒரு song பண்ணிருக்கேன், trending பொண்ணு. So, don't forget to watch that too. Watch every movie in the theaters and support me.